வணக்கங்க. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக தக்காளி சாதமும், கோவக்காய் பொரியலும் தான் பண்ணியிருக்கேங்க. தக்காளி சாதத்துக்காக வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி 2 அரைச்சு பேஸ்ட்டா வச்சிருக்கேன். கோவக்காவ பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ தக்காளி சாதத்துக்கு வாணலியில எண்ணெய் விட்டுட்டு, உ கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு தாளிப்பு பண்ணிக்கிறேங்க. அதோட வெங்காயம், பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு தக்காளிய மிக்ஸியில 2 தக்காளிய போட்டு நல்லா அரைச்சு வச்சிருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சு வச்ச தக்காளியும் இதில போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வர்றதுக்காக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மஞ்சத்தூளும், குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சமா சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்து எண்ணெயில நல்லா எல்லாத்தையும் வதங்கட்டும். லேசா தண்ணி வேணும்னா தெளிச்சுக்கலாங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா வதக்கி சட்னி போல வந்துடணுங்க. நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம சாதம் போட்டு கிளறிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்போ இன்னொரு வாணலியில எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துட்டு நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காவை சேர்த்துக்கலாங்க. கோவக்காவை எண்ணெயிலே நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கினோன்னா நல்லா வதங்கி வந்துடுங்க. லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சோன்னா ஒரு 5லேருந்து நிமிஷத்தில் வெந்துடுங்க. வெந்ததும் நம்ம மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் தனி மிளகா பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குனோன்னா எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துடும். இப்போது தக்காளி சாதமும் கிளறியாச்சுங்க. இப்போது தக்காளி சாதமும் கோவக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு பேக் பண்ணிடலாங்க. இதே மாதிரி தக்காளி சாதம் வெங்காயம் போட்டு செய்யலாங்க. நான் இன்னொரு இதுவும் போட்டிருப்பேன் யூடியூப்பில். 2 விதமும் செய்து பார்க்கலாம். செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கங்க. லைக் பண்ணுங்கங்க. ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. தேங்க்யூங்க.